ஃப்ரெட் வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார மீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாம நெறைய செலிபிரிட்டீஸ மீட் பண்ணியிருப்போம். அண்ட் பொலிட்டிஷியன் மீட் பண்ணியிருப்போம். பப்ளிக்க மீட் பண்ணியிருப்போம். ஸோ இப்ப நாம மீட் பண்ண போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் பெர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவரைக்கும் யாரும் பார்த்திடாத, யாரும் கேட்டிடாத நெறைய நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அவர் வேற யாரும் இல்ல. ஆகாஷா ஏர்லைன்ஸோட பைலட் கேப்டன் மிஸ்டர் விவேக் நாடார தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். ஸோ அவர மீட் பண்ணி ஏர்லைன்ஸ் பத்தின நெறைய விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். Black box is one of the important instrument, like a gadget. எந்த ஸ்பீட்ல நம்ம போறோம், ஓ! நீங்க எந்த டைம்ல கண்ட்ரோல் கால்ல மூவ் பண்றீங்க, எந்த டைம்ல லேண்டிங் ஏர் கீழே வருது எல்லாமே அது ரெக்கார்ட் பண்ணும் சிஸ்டம் எல்லாமே. 2017ல ஏர் ஃபிளைட்ல ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. என் ஃபிளைட்ல வந்து பேசஞ்சருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் ஒரு டிப், எப்போவுமே ட்ராவல் பண்ணுவது பேக் சைட் ஆஃப் த ஏர்கிராஃப்ட் இஸ் த சேஃபஸ்ட் place to sit. ஓகே மூவில வந்துட்டு அத வச்சு ஒரு காமெடி ஆமா பண்ணிருக்காங்க. ஆமா சோ ஆமா நீங்க அத பார்த்திருக்கீங்களா? என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? என்ன நினைச்சீங்க? ஆக்சுவலி that was one of my very famous comedy scene. ஸோ நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டாகிராம் பத்தி ஒரு இன்சிடென்ட் பேசியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா வந்துட்டு பைலட் அவங்களோட டாட்டர் ஒரு குட்டி அவ வந்துட்டு அதே ஃபிளைட்ல டிராவல் பண்ணாங்க. ஸோ அப்போ அவங்க 2 பேர் பார்க்கும்போது அந்த ஒரு பாண்டிங் ரொம்ப கியூட்டா வந்து வீடியோ எடுத்து அவங்க மம்மி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க போற அந்த ஃபிளைட்ஸ்ல அன்எக்ஸ்பெக்டடா உங்களோட பேரண்டோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோ ஸோ அந்த மாதிரி நீ ஏதாவது மீட் பண்ண இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படி? அப்படி ரொம்ப இன்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸோ 2 times என் ஃபாதர் அப்பா வந்து என் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. தட் வாஸ் ஒன் ஆஃப் த வெரி ப்ரவுட் அண்ட் பெஸ்ட் மூமெண்ட். ஏன்னா ஓகே. அப்பா வந்து பார்க்க போனால் ஆல்வேஸ் என் ஜர்னிலே கூடயே இருந்தாங்க. ரைட் ஃப்ரம் டே ஒன் காலேஜ் முடிச்சு அப்புறம் டில் ஐ காட் அ ஜாப் இன் ஜெட் ஏர்வேஸ். அப்பா எப்போவுமே கூட இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் ஒரு பெரிய ப்ரவுட் மூமெண்ட் எனக்கு. ஏன்னா அப்பாவும் கூட வந்து யூனிஃபார்மில் என் கூட காக்பிட்டுக்குள்ளே போட்டு பார்க்கும்போது வெரி ஹியூஜ் ப்ரவுட் மூமெண்ட். ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இன்சிடென்ட் ஆயிருக்கு சில டைம்ஸ். எங்கேயோ ஃப்ளை பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்க. ஏன்னா அவங்க எனக்கும் தெரியாது அவங்க என் கூட ஃப்ளை பண்ணுறாங்க. அவங்களுக்கும் தெரியாது பைலட் யாரு. அன்எக்ஸ்பெக்டடா மீட் பண்ணி. எஸ், அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியுது ஓகே பைலட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் விவேக் நாடர். ஓகே. அவங்க வந்து க்ரூட்ட மெசேஜ் பாஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே த பைலட் இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ ஐ வாண்ட் டு மீட் ஹிம் ஆஃப்டர் லேண்டிங். ஸோ க்ரூ வந்துட்டு சொல்லிட்டு கேப்டன் தேர் ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவலிங் தே வாண்ட் டு மீட் யூ. ஸோ வென் ஐ see them very good happy, they also feel good, like கூட படிச்ச ஃப்ரெண்ட் இஸ் a வரும்போது சோ அது ஒரு like a different pilot type of and happiness. yeah and it's flying me today. அவங்க கூடயே நான் fly பண்ணி போறேன். அது ஒரு different happiness. ஓகே. ஸோ இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் பீப்புள்ஸ்க்கு வந்து லாங்குவேஜஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போவாங்க. பட் அதுக்கான லாங்குவேஜஸ் வந்து அங்க இருக்குமோ இருக்காது தெரியாது மேக்ஸிமம். ஸோ யூஸ் பண்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம வந்துட்டு தமிழ்ல கன்வே பண்ண முடியுமா? இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல வேற லாங்குவேஜ் ஏதாவது அங்க யூஸ் பண்ணலாமா? அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா வேணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது ஸோ அதை பத்தி. ஸோ மேம் அப்படி there are two aspects இதில் வந்து as a pilot ஃபார் த கோர்ஸ் நமக்கு வந்து இங்கிலீஷ் தான் மேண்டேட். ஓகே பீட் ரீஜனலோ இன்டர்நேஷ்னலோ த்ரூ அவுட் வேர்ல்டில் பார்க்க போனால் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் இஸ் த பேசிக் காமன் ஷுட் பி யூஸ் பை பைலட்ஸ் அண்ட் ஈவன் ஏர் கண்ட்ரோலர்ஸ் அண்ட் எவ்ரி. பிகாஸ் இங்கிலீஷ் எப்படின்னா மேம் ஒரு காமன் லாங்குவேஜ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இதே நீங்கள் இந்தியாவில் பார்க்க போனால் இட் டிபெண்ட்ஸ் பர்சன் டு பர்சன். ஓகே. பேசஞ்சர் கம்யூனிகேட் நம்ம எப்படி வேணால் பண்ணலாம். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த சப்போஸ் மும்பை டு சென்னை போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க கேபின் குரூ 5 இருப்பாங்க. 4 இல்லைன்னா 5. ஸோ சில ரூட்டில் தேர் வில் பி அட்லீஸ்ட் 1 கேபின் குரூ. அவங்களுக்கு தமிழ் தெரியும். கேபின் குரூ தமிழ் பொண்ணு யாராவது இருப்பாங்க. இல்லைனா மும்பை டு ஹைதராபாத் ஏதாவது ஒரு பொண்ணு அங்கே தெலுங்கு தெரியும் அப்படி இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு க்ரூ இருப்பாங்க பேசஞ்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. பட் as a பைலட் எங்களுக்கு அது எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை இல்லை. ஸோ நம்ம என்ன லாங்குவேஜ்லனாலும் பேசி அவங்கள கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வரலாம். பேசஞ்சர்ஸ்ட்டு பேசலாம். பட் நம்ம ஆன் ஒர்க் டு மை அதர் கலீக்ஸ் இன் ஒர்க் தான் சொல்கிறேன். லைக் இந்த காக்பிட் ஆல் கம்யூனிகேஷன்ஸ் ஆல் எதுவுமே இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே ஸ்டாண்டர்டாக இங்கிலீஷில் தான் நாங்கள் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம டிரைவிங் எல்லாம் இப்போ கார்ல எல்லாம் போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் ஏதாவது பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது உங்களுக்கு என்ன நீங்க பிலீவ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இல்லை எப்படி? எஸ் மேம் அப்சல்யூட்லி. ஸோ நான் வந்து வெரி ரிலீஜியஸ் பர்சன் மேம். ரொம்ப காட் ரொம்ப நம்மள நம்பிக்கை வைப்பேன். ஸோ ஆஸ் அ ஏர்கிராஃப்ட் என்டர் பண்ண ஜஸ்ட் ஆஸ் அ என்டர் த ஏர்கிராஃப்ட் டச் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு கொல்லுதேவ அம்மனை நினச்சிட்டு தான் நான் எப்போவுமே உள்ளே போவேன். என்னென்ன ஸ்டார்ட் பண்ணுவேன் டே எப்போவுமே எவ்ரி டே பீட் மார்னிங் நைட் டே ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எப்போவுமே உள்ளே போவேன்.
ஏர்க்ராஃப்ட் தொட்டுட்டு சைடில் டச் பண்ணிட்டு ஊருக்குள்ளதவே அம்மன்னு நினச்சிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் டே. ஓகே. ஸோ ஓகே. ஸோ பைலட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சூப்பர்பான ஜாப். அண்ட் ஏர்லைன்ஸ் பைலட்க்கும் ஏர்ஃபோர்ஸ் பைலட்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்? இப்போ ரீசெண்டாக கூட சென்னையில் வந்துட்டு ஒரு ஏர் ஷோ நடந்துச்சு. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது, அவ்வளோ ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்? ஸோ மேம் ஏர்ஃபோர்ஸ் பைலட் பார்க்க போனால் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ட்ரைனிங். ஓகே. ஓகே, ஸோ அது வந்து கம்ஸ் அண்டர் டிஃபென்ஸ், இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டம். அவங்க வந்து தே டோன்ட் ஃப்ளை பேசஞ்சர்ஸ். அவங்க வந்து சிங்கிள் மேன் இல்லை 2 மேன் காக்பிட் ஆப்ரேஷன். அவங்க ஜாப் வந்து டு ப்ரொடெக்ட் த கண்ட்ரி, டிஃபென்ஸ். ஸோ அதுக்கு செப்பரேட் கோர்ஸ் NDA, உங்களுக்கு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ யாருக்கும் அது பண்ணணும், பட் தட் தே ஹவ் டு ஸ்டார்ட் ரைட் அட் த ஏஜ் ஆஃப் 10 ஸ்டாண்டர்ட். த ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் வெரி early. ஸோ ஏர்ஃபோர்ஸ் பைலட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அங்கே வந்து கமர்ஷியல், வி டேக் ஓவர் பேசஞ்சர்ஸ், கார்கோ ஃப்ரம் A to B. அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மேம். கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நீங்க அந்த ஏர்ஃபோர்ஸ்ல போயிட்டு நீங்க ஏதாவது பண்ண முடியுமா? சப்போஸ் உங்களை ஹெல்ப்புக்கு எமர்ஜென்சிக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்க போவீங்களா அந்த மாதிரி? ஸோ நாங்கள் வந்து we can help them but indirectly. For example மேம், 1983ல there was a war between India and China, Pakistan, லடாக்ல அங்கே வச்சு மெயின் பாயிண்ட்ல. ஸோ அங்கே வந்து எப்படின்னா we cannot, the first thing நாங்கள் வந்து அவங்க ஏர்க்ராஃப்ட் we cannot fly. This completely different aircraft. How we can help is, for example, to supply arms and ammunition. For example, அவங்களுக்கு எல்லாமே arms ammunition தேவைப்படுது which are in Delhi. அவங்களுக்கு தேவைப்படுது in அம்ரித்சர் இல்லைன்னா ஸ்ரீநகர்ல. ஏன்னா அவங்க ஏர்க்ராஃப்ட் cannot carry that much of ammunities. So we carry for them as a commercial aviation pilots. நாங்கள் வந்து for example, இப்போ ஒரு 2008ல there was an incident in Mumbai, Taj attack. Okay. That time all the NSG guards were in Delhi. So to get the guards from Delhi to Bombay, so we help them to get the guards, and so indirectly we help them like a service to the nation. But direct ma'am avanga fly பண்ணலாம் அப்படி we cannot do ma'am. Yeah, that's completely different entity. Okay. In future இப்போ நம்ம ஓன் ஏர்லைன்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், எவ்வளோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டும்? ஜஸ்ட் ஒரு நார்மலா நீங்க ஒரு அவுட்லைனா அதை சொல்லலாமே. Own airline start ma'am, it's a very huge and big responsibility and a dream job. The first thing is ma'am, a lot of investment. ட்ரீம் இருக்கா Ma'am, dream இருக்கு பட் அந்த அளவுக்கு மணி இல்லை என்கிட்ட. So you need lot of money. First thing and major investment, because aircraft la paaka pona one aircraft is more than 50 crores. One single aircraft, the passenger aircraft. So you need huge lot of investment. Plus regulations, you need to take permission from the government, licensing to fly, to permission from the airport authority. So adle romba procedures irukku ma'am, from civil aviation to establish a airline. So major is funding and obviously good contacts with the government. Okay. So that all the licensing எல்லாமே கரெக்டா பண்ணி ஹெல்ப் தேவைப்படும் அதுல. ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து இப்போ ஜென்ரல் பைலட்ஸ் அப்படிதான் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பெரிய பெரிய ஆக்டர்ஸ், அம்பானி அவங்க மாதிரி வந்து தனியா ஃபிளைட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க? அவங்களோட பைலட்ஸ் அதுவுமே நீங்க காமனா போவீங்களா, இல்லாட்டி அவங்க தனியா அதுக்குமே வச்சிருப்பாங்க பைலட்ஸ்? ஸோ பேசிக் ரிக்வயர்மெண்ட் சேம் தான் மேம். அது ஏன்னா அவங்க வந்து தே கம் அண்டர் ஜென்ரல் ஏவியேஷன், கார்பரேட் ஜெட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் சேம் தான். பார்க்க போனால் குவாலிஃபிகேஷன் எல்லாமே சேம் தான். ஒன்லி திங் இஸ் நமக்கு தே நீட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் பைலட். ஏன்னா தே கேரி ஹை ப்ரொஃபைல் பீப்புள். இப்போ அம்பானி, அதானி அவங்கெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு பார்க்க போனால் மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த ஜிடிபி. ஸோ அவங்களுக்கு பைலட் ரொம்ப பெரிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்க்கு பைலட். ஸோ ரிக்வயர்மெண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே சேம் தான். ஒன்லி லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வந்து மோர் எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஹூ ஆர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ், லைக் more than 10 years, 12 years of experience people தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் நம்ம அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் யூ ஹேவ் தட் as a commercial pilot, you have that experience, that of நம்ம அப்ளை பண்ணலாம். கண்டினியூட்டி டிராவல் இருக்கும். மேக்ஸிமம் 20 to 22 hours அப்படி இருக்கும். சென்னை டு டைரக்ட் USA அந்த மாதிரி. ஸோ அப்படி வந்து பைலட் பண்ணும்போது ஆட்டோ பைலட் மோடில் இருக்கும். ஸோ அது வந்து சேஃபா இல்லையா, இல்லாட்டி ஒருத்தரே தான் ஃபுல்லாகவே பண்ணணுமா, எப்படி இருக்கும்? ஸோ மேம் ஆட்டோ பைலட் பார்க்க போனால் அது வெரி சேஃப். அது வந்து கம்பெனியோ, அது போயிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ, ஏர்பஸோ தே ரெக்கமெண்ட் நீங்கள் மோஸ்ட்லி ஆட்டோ பைலட் ஃப்ளை பண்ணணும்னா ஹியூமன் பிரெயின் கேன் ஒன்லி கான்சென்ட்ரேட் 1 hour. அதுக்கப்புறம் நம்ம பீட் எனி ஷார்ப் பர்சன் இப்படியும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோ பைலட் மேக்ஸ் யூ லைஃப் ஈஸி. அண்ட் தட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் அஸ் மேம். அது பார்க்க போனால் பேசஞ்சருக்கும் சேஃப்டி. Being more automation, more technology is always better. So we have a rule, இருக்கு Indian aviation, not Indian aviation, throughout the world. Any flight time of more than 3 hours, pilot when to official, they can take a rest
they can take a rest in the cockpit. But if the flight is more than 10 hours, பெரிய பெரிய நீங்கள் சொல்ல மாதிரி மும்பை டு கரெக்ஷன் சாரி சென்னை டு யூஎஸ் பெரிய ஃப்ளைட் இருக்கும். அதில் வந்து செப்பரேட்டாக ஏரியா இருக்கும், வேறு பைலட்ஸ் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி. ஸோ அது கம்பல்சரி ரூல், ஏன்னா ஃபார் சேஃப்டி ரீசன். ஏன்னா த்ரூ அவுட் அப்படி போகிறது இஸ் வெரி இம்பாசிபிள். ஸோ அது தட்ஸ் த ரூல் வி ஃபாலோ. யா ஓகே. ஸோ ஃப்ளைட்ஸ் இருக்கு, ஹெலிகாப்டர் இருக்குங்களா? ஸோ அது வந்துட்டு நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி தனித்தனியா வச்சிட்டு இருக்காங்க. பட் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதுல நடந்திருக்கு. நிறைய என்ன சொல்றது, அரசியல்ல இருக்கவங்க, சினிஃபீல்ட்ல இருக்கவங்க நிறைய பேர் அதுல போய் இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த பைலட்டும் அந்த பைலட்டும் சேமா, அதுல ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கு ஹெலிகாப்டர் ஹேண்டில் பண்றதும் இது பண்றதும்? அப்சல்யூட்லி. அந்த கோர்ஸு கம்ப்ளீட்டாக செப்பரேட், இட்ஸ் எவ்ரி திங் செப்பரேட். அவங்க வந்து அவங்க லைசன்ஸே செப்பரேட். ஸோ அவங்க வந்து helicopter commercial pilot, நாங்க வந்து only commercial pilot aeroplane. Aeroplane na which have wings, helicopter na means which has a rotor. So the complete separate training, separate qualification, separate licensing. And ma'am, accident ma'am எதுவுமே அப்படி இது கமெண்ட் நம்ம சொல்ல முடியாது, because there are many reasons for accident. Weather இருக்கலாம், இல்லாவது there can be also many things ma'am. So with regard to accident நம்ம எதுவுமே கமெண்ட்ஸ் we cannot comment anything ma'am. It's very sad accident ஆகுறது, because we lose life. Human life is very precious. So on accident we cannot actually comment anything. It's the job of the investigation. பண்ணுவாங்க அதில் என்ன பிரச்சனை ஆச்சு, it was a fuel issue, engine issue, technical issue, weather issue. So but yeah, comparative aeroplanes are little more safer than ஓகே. ஸோ எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், இப்போ ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றப்போ அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல பிளாக் பாக்ஸ்ன்றது மூலமா தான் என்ன ப்ராப்ளம்ன்றதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது எப்படி அதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? So ma'am, black box is one of the important instrument, like a gadget. So அது வந்து black box na it record நீங்க என்னெல்லாம் ஃப்ளைட்ல பண்ணீங்க, என்னெல்லாம் பேசுனீங்க, ஸோ அது எல்லாமே ரெக்கார்ட். அது எல்லாமே நாட் ஒன்லி பேசுறீங்க, எந்த ஸ்பீட்ல நம்ம போறோம், நீங்க எந்த டைம்ல கண்ட்ரோல் கால்ல மூவ் பண்றீங்க, எந்த டைம்ல லேண்டிங் ஏர் கீழே வருது, எல்லாமே அது ரெக்கார்ட் பண்ணும் சிஸ்டம் எல்லாமே. மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, அது வந்து கிராஷ்ல கம்ப்ளீட்டா ஏர்கிராஃப்ட் டெஸ்ட்ராய் ஆகல. நீங்க பார்க்க போனா இந்த பிளாக் பாக்ஸ் எப்படி சேஃபா இருக்கும், ஏன்னா அது வந்து ஏர்கிராஃப்ட்க்கு டெயில்ல இருக்கும். ஏர்கிராஃப்ட் டெயில் வந்து பேக் சைடு, த லைட்டஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஏர்கிராஃப்ட். ஏன்னா அதுல வந்து லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வயரிங்ஸ் இருக்கும். இன் கேஸ் ஆஃப் எனி ஆக்சிடென்ட்டோ ஏதாவது அது சேஃபா இருக்கும், பிகாஸ் அது வந்து பேக்ல வச்சிருப்பாங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட் இன் பிளாக் பாக்ஸ். ஸோ எல்லாருக்கும் ஒரு டிப், எப்பவுமே டிராவல் பண்ணுவது பேக் சைடு ஆஃப் த ஏர்கிராஃப்ட் இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ் டு சிட், தட் இஸ் த லைட்டஸ்ட் பார்ட். ரியலி சூப்பர் டிப். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் போகிறப்போ பேக் சீட்டே புக் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வயரிங்ஸ், லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் அதில் அந்த சைடில் இருக்கும். ஏன்னா ஃபியூல் டேங்க்ஸ், என்ஜின்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில். ஸோ இன் கேஸ் ஆஃப் காட் ஃபார்பிட் எனி இஷ்யூ, எனி ஆக்சிடென்ட், ஃப்ரண்ட் பார்ட் இஸ் த மோர் டேமேஜிங் அண்ட் லீஸ்ட் பேக் பார்ட் இஸ் சேஃபஸ்ட் பார்ட். ஸோ ஃப்ளைட் ட்ராவல் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு ஃபியர் இருக்கும், டியூப்லன்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் மேக்ஸிமம் ஹேண்டில் பண்ணது எதாவது இருக்கா? நீங்கள் பேனிக் ஆயிருக்கீங்களா ஸ்டார்டிங் டைமிங்ல? ஓகே. ஸோ மேம், பேனிக் எஸ் அஃப்கோர்ஸ், ஐ எம் ஆல்சோ ஹியூமன் பீங். சில டைம் அப்படி ஆயிருக்கு, அன்எக்ஸ்பெக்டட் வி என்டர், நாங்கள் டர்புலன்ஸில் என்டர் ஆகிட்டோம். ஏன்னா நாங்கள் சிஸ்டமில் பார்த்தோம், ஓகே வெதர் லுக்ஸ் ஓகே, வெதர் ஃபைன், அந்த அளவுக்கு டர்புலன்ஸ் எக்ஸ்பெக்டட் ஆகுது. பட் சில டைம் இட்ஸ் டர்புலன்ஸ் மேம், இட்ஸ் டெக்னாலஜி, இட்ஸ் நேச்சர். ஸோ தேர் வாஸ் அ இன்சிடென்ட், நாங்கள் பை மிஸ்டேக்காக அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டட் ஆகலன்னா வி என்டர் த டர்புலன்ஸ். பட் இட் வாஸ் நாட் சம்திங் மேஜர். நாங்கள் உடனே அந்த ஏரியாவில் வெளியே வந்துட்டோம். வி இன்ஃபார்ம் த ஏடிசி ஆல்சோ. பட் த சிச்சுவேஷனில் பேனிக். ஸோ நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம், ரிக்வெஸ்டிங் ஆல் த பேசஞ்சர்ஸ் அண்ட் த கேபின் க்ரூ டு பி சீட்டட், ஃபாஸ்டன் த சீட் பெல்ட். ஸோ அந்த இன்சிடென்ட் அப்படி ஒரு டைம் ஆயிருக்கு மேம். பட் இன் ஜென்ரலாக பார்க்க போனால் இட்ஸ் வெரி ரேர். ஏன்னா டெக்னாலஜி இஸ் ஸோ நைஸ், த வெதர் ரேடார் எவ்ரி திங். ரொம்ப தூரத்துலேருந்து யூ கேன் guess, like you can see the clear picture of the weather. But still ma'am, sometimes, but all our viewers, you don't have to panic. Technology and pilots are well trained avanga vandu, so appadi edume safety issue varadu. Only request is whenever you are seated, seat belts should be fastened போட்டு தான் உட்காரு, safety for the passengers. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க எவ்ரி 6 months வந்து ட்ரைனிங் இருக்கும், கோச்சிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஏதாவது பேனிக் ஆகுறோம் அப்படின்னா, ஏதாவது சம் ப்ரெஷர்ல வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, ஸோ நமக்கு ஏதாவது ஸ்பெஷல் கவுன்சிலிங் கொடுப்பாங்களா? அதுவும் இருக்குமா. இப்போ பார்க்க போனால் லாஸ்ட் 4-5 years மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் ரொம்ப ஆயிடுச்சு. முந்தில அந்த அளவுக்கு அப்படி எதுவுமே இல்லை. ஆல் சப்போர்ட் வாஸ் ஃபேமிலி சப்போர்ட் தான்.
ஓகே அப்பா அப்படி ஆச்சு அம்மா வெரி டென்ஷன். இப்போ பார்க்க போனால் கம்பெனிஸ் எல்லாமே தே ப்ரொவைட் யூ வித் சப்போர்ட். ஓகே. இன்கேஸ் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 2017ல ஏர் ஃப்ளைட்டில் இன்சிடென்ட் ஆச்சு. ஐ வாஸ் ட்ராவலிங் ஃப்ரம் ஹைதராபாத் டு சவுதி. ஓகே. என் ஃப்ளைட்டில் வந்து பேசஞ்சருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஓ! பட் ஸோ நாங்கள் இமீடியட்டாக எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணோம். உடனே நாங்கள் வந்து பாம்பேக்கு வி லேண்டட் இன் பாம்பே. ம். பட் at the end we couldn't save the passengers. ஓ! So I was little upset. I was not very disturbed, but I was little upset. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம். ஈவன் த க்ரூ அவங்க சிபிஆர் கொடுத்தாங்க எல்லாமே. வி ஹேட் அ டாக்டர் ஆன் போர்டு. ஓகே. வி ஆஸ் அ பைலட்ஸ் நாங்கள் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டு உடனே விதின் 10 to 15 minutes we landed in Bombay. We called the doctor. Like we put so much effort. ஓகே. But ஒரு ஹியூமன் லைஃப் நம்ம சேவ் பண்ண முடியாது. ஸோ we were little sad. But now, yes, we have good counselings given by the company. They have psychiatrists, doctors. So, நம்ம அப்ரோச் பண்ணல. நாட் ஓன்லி இன் திஸ் சுச்சுவேஷன், ஈவன் நம்ம ஏதோ ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கு, நான் வேறு பர்சனல் இஷ்யூ, அதுக்கும் டாக்டர்ஸ் கம்பெனி சப்போர்ட் கொடுப்பாங்க. ஓகே, டாக் டு தெம் அண்ட் காம் டவுன். ஓகே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் ஜஸ்ட் ஃபன், இது வரைக்கும் பைலட் அண்ட் கேபின் க்ரூ இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு சீரியஸ்னஸோட தான் நம்ம பார்ப்போம், ஒரு ப்ரொஃபஷ்னலாக தான் பார்த்துருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓகே ஓகே மூவில வந்துட்டு அதை வச்சு ஒரு காமெடி பண்ணிருக்கீங்க. நீங்க அதை பார்த்துருக்கீங்களா, என்ஜாய் பண்ணிருக்கீங்களா, என்ன நினைச்சீங்க? That was very funny, ma'am. தோணுனதே இல்ல அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? That was actually one of my very famous comedy scene. நான் வந்து அது இப்போ நான் பார்த்தா சேம் அளவுக்கு தான் காமெடி தரும். That was a very funny incident. பட் அப்படிலாம் எதுவுமே ஆகாது. வெரி நியூ. அப்படிலாம் எதுவுமே ஆகாது. பேராஷூட் எண்ணெய் பேராஷூட் சில நம்ம திங்க் பண்ணிருக்கவே மாட்டோம். பட் ஆமா 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 இன்னும் கொஞ்சம் சோ நீங்க அத நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. Absolutely good actors, ma'am. Santanam and Udayanidhi. Yes, very. So I enjoyed that. Very different concept. Okay. ஸோ இதெல்லாம் தாண்டி நமக்கு பர்சனல் இருக்கும், ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். ஸோ நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க அப்பா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சு? நீங்க பார்ன் அண்ட் பாட்டம் மும்பை தானா, இல்லாட்டி உங்களோட நேட்டிவ் எது, அதை பத்தி கொஞ்சம். Absolutely. So I'm born and brought up Mumbai தான். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் மிடில் பீப்புள் அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப நார்மல் அப்படின்னு. Absolutely. So டேடியும் அம்மா வந்து அவங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் மேம். டேடி பிரின்சிபலா இருந்தாங்க ஸ்கூல்ல, அம்மாவும் ஸ்கூல்ல டீச்சர். ஓகே. ஸோ ப்ராப்பர் மிடில் கிளாஸ் அர்னிங் ஃபேமிலி, நாட் டூ லேக்ஸ். ஊர் வந்து எனக்கு வள்ளியூர், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். நான் வந்து ஐ எம் வெரி கனெக்டட் டு மை நேட்டிவ் வள்ளியூர். எவ்ரி இயர் நான் போவேன் அங்கே. ஐ லவ் கோயில் திருவிழாலாம் அவங்க ஊர்லலாம். ஸோ ஐ லவ் ஆல் தட். ஸோ ஐ எம் வெரி கனெக்டட் டு மை நேட்டிவ் பிளேஸ் அண்ட் டு மை தமிழ் கல்ச்சர். அது ஐ எம். ஸ்டடீஸ் மும்பையா இல்லை தமிழ்நாட்டில் முடிச்சிட்டீங்க? வந்து மும்பை தான். இல்லை பார்ன் அண்ட் பாட் அப் எல்லாமே நான் மும்பையில் தான் பண்ணியிருக்கேன். டேடியும் 1985ல அப்பாவும் மும்பைக்கு வந்துட்டாங்க, அம்மாவும் நியர் அபவுட் சேம் டைம்ல. ஓகே. சோ உங்களுக்கு பர்சனல் சப்போர்ட் ரொம்பவே இருக்கு. அப்சல்யூட்லி மெயின் சப்போர்ட் அம்மா அப்பா தான் மேம். ஓகே. சோ அப்பா வந்து எல்லாத்துக்குமே நமக்கு ஓகே தான் சொல்லுவாங்க. பட் அம்மா வந்து ஒரு விஷயத்துல இதுக்கு போகணுமா, நம்ம குழந்தைய இதுக்கு அனுப்பணுமா அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணுவாங்க. சோ மம்மி ஸ்டார்டிங்ல அப்படி பண்ணிருக்காங்களா, உங்கள்ட்ட அப்படி ஏதாவது பேசியிருக்காங்களா? ஸோ மேம் அப்படி பார்க்க போனா அவங்க ரெண்டு எனக்கும் அவங்க தான் மெயின் சப்போர்ட்னா. அவங்க எனக்கு டேரிங் கொடுத்தாங்க. நீங்க சொல்ல மாதிரி கொஞ்சம் பயமா இருப்பாங்க அம்மாலாம். அப்படி இல்லை, எங்க அம்மாலாம் லைக் நீ பண்ணுமா, அங்க இருக்கோம், டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் எனிதிங், ஏதோ நம்ம பார்த்துடலாம். ஸோ யூ டூ ஹெட், யூ டூ அண்ட் வி ஆர் தேர் வித் யூ. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் தான் மேம் நமக்கு பேரண்ட்ஸ்லேருந்து வேணும். இஃப் சப்போஸ் அம்மா சொல்லிருந்தாங்க வேண்டாம் போவேன்னா, அப்போ எனக்கும் கொஞ்சம் மைண்ட்ல லைக் ஓகே ஷுட் ஐ கோ. அம்மா கொஞ்சம் பயப்படுறாங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க. பட் அம்மா அப்பா எப்பவுமே சப்போர்ட்டிவா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நாங்க இருக்கோம் கூட, நீ படி, we'll do it. So உங்க ஃபேமிலில நீங்க தான் ஃபர்ஸ்ட் பைலட்? Yes, ஃபேமிலில ஃபர்ஸ்ட் பைலட். I also have a younger sister. Her name is Meghna. அவ வந்து சயின்டிஸ்டா இருக்கா மும்பைல தான். ஸோ அவளும் நான் இல்லைம்போது அவள் தான் அம்மா அப்பாவுக்கு எப்போவுமே டேக் கேர் பண்ணிட்டு. ஸோ ஐ எம் லைக் டென்ஷன் ஃப்ரீ. ஓகே நான் வெளியே இருக்கேன்னா தங்கச்சி வீட்டில் இருக்கா, டேக் கேர் பண்ணாங்க. ஸோ மேம் ஆக்சுவலிட்லி ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மேம். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப காமாக சூப்பராக பேசுனீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு நியூவாக இருந்துச்சு. நிறைய ஃபீல்டு நம்ம பார்த்துருப்போம், பட் இந்த ஃபீல்டு வந்து மக்களுக்கு அதிகம் தெரியாது. ஸோ புரிஞ்சிக்கவும் முடியாது அவங்களால. பட் எல்லாமே புரியுற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பைலட் பற்றியும் ஏர்லைன்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஷோவில் இன்னொருத்தரோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிரோஷா.